கைப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, மென்சுரல் ஹைஜீன் ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியன் ஸ்கூல்ஸ் அப்படின்ற டாபிக். இந்த டாபிக் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்து பத்திரிகையில சௌமியா அப்படின்றவங்க எழுதியிருந்தாங்க. அதுல உள்ள சிறப்பு அம்சங்களை, முக்கியமான அம்சங்களை மட்டும் இப்ப பார்ப்போம். அந்த லிங்கை நான் கீழே போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. நான் முந்தைய கல்லூரியில வேலை பார்த்தப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாருக்குமே இந்த லிங்கை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன். அது போக இந்த ஜிடிபிக்கும் இந்த மென்சுரல் ஹைஜீனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கடைசியா நம்ம பார்ப்போம். இதுதாங்க இந்த வீடியோவோட சுருக்கம். முதல்ல இது இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பொதுநல வழக்கு வருதுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ரைட், அந்த சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி சந்திரகுப்த் அவர்கள் இதை எடுத்து இதை எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாரு. அந்த பொதுநல வழக்குல என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசியை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. அந்த பாலிசிஸ்ல என்னென்னலாம் சொல்றாரு முக்கியமா அப்படின்னா 3 விஷயத்த சொல்றாருங்க. ஒண்ணு, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவியர்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்னு, வெண்டிங் மிஷின், டிஸ்போசல் மிஷின், இதுக்கு வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸை நம்ம வந்து கொண்டு வரலாம். இன்னொன்று, செப்பரேட் டாய்லெட் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ இது 3ஐயும் தாங்க ப்ரப்போஸ் பண்றாரு சந்திரகுப்த் அவர்கள். யூனியன் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. இதெல்லாம் வந்து சென்ற ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்குதுங்க. இதற்கு மேல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இதுல அப்படின்னா, இந்த மென்சுரல் ஹைஜீன், மாதவிடாய் சுகாதாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது இல்லை, இது தொடர்பான அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பீரியட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வறுமை அப்படியான நிலை வந்து உருவாகுங்க அந்த மாணவியர்களுக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பீரியட் பாவர்ட்டி அப்படின்றது என்னன்னா லேக் ஆஃப் அக்சஸ்னே சொல்லலாம். எதுக்கு லேக் ஆஃப் அக்சஸ் இருக்கும்? சானிட்டரி நாப்கின், சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த பீரியட் பாவர்ட்டி அப்படின்றதுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ இந்த பாவர்ட்டி லைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இவ்வளவு இன்கம் கீழே இருக்கா பாவர்ட்டி லைன். அதே மாதிரி இதுல பீரியட் பாவர்ட்டி அப்படின்றது அவர்களுக்கு அந்த சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து பீரியட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மேல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் அதுவும் பீரியட் பாவர்ட்டி கீழே தாங்க வருது. அதுக்கு மேல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டிஸ்போசலுக்கு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ரைட், அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னாலும் இது எல்லாமே பீரியட் பாவர்ட்டிக்கு கீழே தாங்க வரும். இந்த பீரியட் பாவர்ட்டி அப்படின்றது என்னன்னா ரிப்பிள் எஃபெக்ட். ரைட், இது வந்து ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்க. ரைட், இது எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இது காமன். இது வந்து இயற்கையா நடக்கக்கூடியது. இது வந்து புதுசா நடக்கிறது கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. இதுல இந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கக்கூடாதுங்க. என்ன ரிப்பிள் எஃபெக்ட்? நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரிப்பிள் எஃபெக்ட் தான். இந்த பீரியட் பாவர்ட்டி என்ன பண்ணுது? ஸ்கூல்ஸ் அக்சஸ் டு எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேரியரா இருக்குங்க. இவங்க வந்து ரத்த கரை பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இருக்கிறது, அந்த நாட்கள், அந்த 3-4 நாட்களுக்கு பள்ளிக்கு போகாம இருக்கிறது, இல்ல பூப்பு அடைந்ததுக்கு பிறகு பள்ளி போறதே தவிர்க்கிறது, அப்படியான சூழலும் இருக்கிறதா அந்த சௌமியா அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய அனலைசிஸ் எல்லாம் பண்ணி டேட்டாவெல்லாம் வச்சு ஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவங்க எஜுகேஷனுக்கு இது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரைண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் புஷ் டு மேரேஜ், அதாவது பூப்பு அடைந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முடிவு பண்றது, அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். தென் டொமஸ்டிக் வயலன்ஸ், ரைட், அகெயின்ஸ்ட் சைல்டு, அந்த 12 வயசுல இருந்து 18 வயசு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ். தென் அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததுனால ரீப்ரொடக்டிவ் இல்னஸ். ரைட், இதுவும் வந்து பீரியட் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே தான். அதெல்லாமே நெகட்டிவ் எஃபெக்ட். தென் புவர் மென்டல் ஹெல்த், இதுதாங்க. இந்த விஷயம் எல்லாமே அந்த பீரியட் பாவர்ட்டிக்கு கீழே வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல பார்த்தோம் இல்லையா, லேக் ஆஃப் அக்சஸ் டு சானிட்டரி ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த சானிட்டரி ப்ராடக்ட் கிடைக்காம போறது, பின்பு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, செப்பரேட் வாஷ்ரூம்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ரைட், ஸ்கூல்ஸ்ல இதெல்லாமே எஜுகேஷனுக்கு ஒரு தடையா. இது எல்லாரும் கிடையாதுங்க. இன்றைக்கு இருக்க சூழல்ல இன்னமும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள் சைல்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கிடைக்காம இருக்குது. ரைட், இதெல்லாம் வந்து கிடைச்சது. இதெல்லாம், இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். என்ன முக்கியமா 3 விஷயம் சந்திரகுப்த் அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ப்ராப்பர் வெண்டிங் அண்ட் டிஸ்போசல் மிஷினரிஸை வந்து அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல செப்பரேட் வாஷ்ரூம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த 3ஐயும் பண்ணாலே நம்ம இந்த எஜுகேஷன் பாதிக்காம நம்ம பார்த்துக்கலாங்க.
ரைட்? விமன் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எஜுகேஷன், இது என்ன ஆயிடக்கூடாது, இந்த விஷயம், இந்த இயற்கையா நடக்கிற விஷயம் சமூகத்துல இருந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடக்கூடாது. நம்ம சோசியல் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயம் இங்க நடந்துடக்கூடாது. ரைட்? இதை கரெக்டா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஜிடிபியை கிட்டத்தட்ட 2.7% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்க. இப்போ இருக்கிறத விட 2.7% அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 30 to 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டில நம்ம சொசைட்டில யார் இருக்கா டாமினன்ட்? மென், விமன். சரி பாதியா இருக்கிற பெண்களும் இந்த சமூகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட growth டபுள் மடங்கு ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாதுங்க. அதைத்தான் இந்த ஆர்டிக்கிள்ல ஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த ஆர்டிக்கிளோட லிங்க் நான் கடைசியில போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. இது சம்பந்தமான விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே வேணும், பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் வேணும். நம்மளும் நாளைக்கு நம்மளுடைய தங்கை இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நமக்கும் நாளைக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க. இது சம்பந்தமான விழிப்புணர்வு எல்லாருக்குமே வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். அந்த லிங்க்ல உள்ள ஆர்டிகிள் சௌமியா அவர்கள் எழுதினதை முழுசா படிச்சு பாருங்க. எல்லாருக்கும் நன்றி.